அடுத்து ஆணின் விந்தணுவின் வடிவத்தைக் கொண்டு முருகன் தனது வேல் ஆயுதத்தை படைத்தார் என்று ஐயத்திற்கிடமில்லாமல் ஏற்கனவே நிறுவியுள்ளேன். ஆனால் அப்போது முருகன் தனது ஞானத்தால்தான் விந்தணுவின் வடிவத்தை கண்டிருக்க முடியும் என்றுதான் பதிவு செய்திருந்தேன். ஆனால் இப்போது முருகன் ஒரு விஞ்ஞானி என்று உணர்ந்த பிறகுதான் அவர் விந்தணுவின் வடிவத்தைக் காண மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தியிருக்கக்கூடும் என்பதை எளிதாக உணர முடிகிறது. கர்ப்பிணிக்கு 7ஆம் மாதத்தில் வளைகாப்பு என்ற வழமையை முருகன்தான் உருவாக்கினார் என்பதிலிருந்து கண்ணாடி வளையல்களை உருவாக்கியவர் முருகனாக இருக்கலாம் என்று கருதலாமல்லவா? குப்பி என்ற சொல்லும் குப்பண்ணாவும் குடையும் என்ற கதையும் குப்புசாமி என்ற முருகனை குறிக்கும் பெயரும் கண்ணாடி செய்யும் மூலப்பொருளுக்கு ஆர்கோனைட் என்ற முருகனை குறிக்கும் பெயரும் முருகன்தான் கண்ணாடி கண்டார் என்பதற்கு ஆதாரமாக உள்ளது என்று நண்பர் தியாகராஜன் சொன்னார். ஆக கண்ணாடி கண்டது முருகன்தான் என்பது டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் போன்ற உபகரணங்களை முருகன் உருவாக்கினார் என்பதற்கும் விந்தணுவின் வடிவில் வேல் ஆயுதத்தை உருவாக்கினார் என்பதற்கும் ஆதாரமாக உள்ளதல்லவா?